ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். சஹருக்கு என்ன செய்யுதுன்னு பார்த்தா, நேற்றே வச்ச குழம்பே மிச்சம் இருக்குது. ஒரு நாள் வச்சா 2 நாள் ஆனாலும் தீரவே மாட்டேங்குது. அது வேஸ்ட்டும் பண்ண முடியல. வீட்டில் இருக்கவங்க கேட்டால் அது நேற்று மாதிரியே வச்சிருன்னு சொல்லிட்டாங்க. சரி, நம்மளுக்கும் வேலை மிச்சம்னு சொல்லி குழம்ப சூடு பண்ணிவிட்டு குஸ்கா மாதிரி செஞ்சுட்டேன். ஏற்கனவே குஸ்கா வைக்கிறது நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். சாப்பாடு தாளிக்கிறதுக்கு எண்ணெய், நெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெந்தயம், சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுமே நீட்ட வாக்கில் அறுத்து வச்ச பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1½ ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா வணக்கிட்டு இப்போ கருவேப்பிலை, மல்லி, புதினாவும் போட்டு 2 பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். சாப்பாட்டு அரிசியில் சாப்பாடு வைக்கும் போது குக்கரில் தான் வச்சுக்குவேன். ஜீரக சம்பா, பாசுமதி ரைஸு அந்த மாதிரி வைக்கும் போது சட்டியில் சாப்பாடு வைப்பேன். ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சு தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அரிசி போட்டு ஒரு அரை லெமனும் புழிஞ்சு ஊற்றி குக்கரை க்ளோஸ் பண்ணி 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குழம்பு எடுத்து வெளியே வச்சுட்டேன். கூலிங் போனதும் குழம்பு சூடு பண்ணிக்கலாம். அம்மா ஊருக்கு போயிருந்தப்போ நன்னிமா மாங்காய் கொடுத்து விட்டுருந்தாங்க. ஊறுகாய் செஞ்சு சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. அதான் ஊறுகாய்க்கு எல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் மாமியார் தான் எப்போவுமே எனக்கு மாங்காய் ஊறுகாய் செஞ்சு கொடுப்பாங்க, நல்லாயிருக்கும். அவங்க ஊருக்கு போனங்காட்டி எனக்கு மாங்காய் ஊறுகாய் இல்லை. ரொம்ப மிஸ் பண்ணுறேன் மாங்காய் ஊறுகாவை. மாங்காய் ஊறுகாய் எங்கள் மாமியார் சூப்பராக செய்வாங்க. போன வருஷமெல்லாம் டப்பாவில் போட்டு எங்கள் வீட்டுக்கார்ட்ட கொடுத்து விட்டுட்டு இருந்தாங்க. மாங்காவை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணணும். சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அடுப்பு ஆஃப் ஆக்கிடணும். ஆஃப் ஆக்கினதுக்கப்புறமா மஞ்சள், மிளகாய் பொடி, உப்பும் போட்டு நல்லா வணக்கி விட்டும் போட்டு கட் பண்ண மாங்காவையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் எனக்கு இனிப்பு மாதிரி வேணுங்கிறதுக்காக கொஞ்சம் சுகர் சேர்த்திக்குவேன். இனிப்பு, காரம், உப்பு, புளிப்பு எல்லாம் கலந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் மாங்காய் பச்சடி. ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். கூடவே பார்த்திங்கன்னா முட்டையும் ஒரு அடுப்பில் வேக போட்டு முட்டை கிரேவி செய்யாமல் பொரிச்ச மாதிரி பண்ணிக்கிட்டேன். சாப்பாடு விசில் போனது. சாப்பாட்டை ஒரு கலரி ஓரமாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஹஸ்பண்டையும் பிள்ளைகளையும் கூப்பிட்டு விட்டுட்டேன். சாயா வச்சுட்டு உட்காந்துட்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டோன்னா நல்லா வற்றி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாயா. அதனால் சாப்பிட உட்காரும் போதே டீ அடுப்பில் வச்சு போட்டு வந்துடுவேன். எல்லோரும் சாப்பிட உட்காந்தாச்சு. இன்றைக்கி சஹருக்கு என்னமெல்லாம் செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, குஸ்கா பண்ணியிருக்கேன். நேற்று வச்ச தால்ச்சா இருந்துச்சு. முட்டையை வேக வச்சு எண்ணெயில் உப்பு, மஞ்சள் பொடி, மிளகு பொடியும் போட்டு பெரட்டி வறுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் கூடவே மாங்காய் பச்சடி. அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கான சஹரு நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சப்ஸ்கிரைபுக்காக நான் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காக நீங்களும் துவா செஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.